மீனராசி ரேவதி நட்சத்திரம். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஜாப் இல்ல. அதுபோக வந்து உங்க ஹஸ்பண்ட் வேற உங்கள வந்து சீட்டிங் பண்றாங்க. ஸோ இது வேற வந்து சோ மெனி ப்ராப்ளம்ஸ் வேற போயிட்டு இருக்குது. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து ராசிக்கு வந்து 7:30 சனி நடந்துகிட்டு இருக்குது. ராகு கேது பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த 2 கான்செப்ட் தான் உங்கள வந்து சில பிரச்சனைகளுக்குள்ள வந்து உங்கள இப்போதைக்கு தள்ளிவிட்ட அந்த கான்செப்ட் தான். அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிலீவர் ஆகுமா? இதுலருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு வருவீங்களா? ஸோ அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு வந்து இந்த மாசம் 9ஆம் தேதி வந்து குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்கிறது. ராசிக்கு 5ல பூர்வீக ஸ்தானத்துல இருந்து குரு வந்து உச்சம் பெற போறார். அப்ப பூர்வீக ஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று உங்களோட ராசியை 9ஆம் பார்வையாகவும், அதுபோக உங்களோட லாபாதிபதி ஸ்தானத்தையும், உங்களோட பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்வை பலன்களை வர்றதுனால இந்த மாசம் 9ஆம் தேதியில இருந்து அந்த டிசம்பருக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்க போகுது. அது உங்களோட கணவர் உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கிறார் அப்படின்னா, ஸோ நீங்க அதுக்குரிய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ அவர் வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாரு. ஸோ உங்கள வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கும் போது பட்சத்துல வந்து நீங்க வந்து ஒண்ணு உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஸோ அதை தவிர்த்து அது ரொம்ப முத்து போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கோர்ட் கேஸ் ஃபைல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலீவர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பூர்வ ஸ்தானத்துல வரும்போது வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுகிறேன். ரெண்டாவது வந்து வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு குரு வந்து ராசிக்கு 4ல தான் நிக்கிறாரு. அப்ப இந்த 4ல நின்ற குரு வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டிசம்பருக்குள்ள நல்ல ஜாப் கிடைக்கும். நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அது போக உங்களோட வேலைக்கு ஏற்றாற்போல வருமானம் வர வர உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அப்போ உங்களோட கணவருக்குரிய விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த சனியோட தாக்கம், ராகுகேதோட தாக்கம் வந்து உங்களை வந்து கொஞ்சம் குழப்பத்திலேயே தான் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். 25 விழுக்காடு தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 25 விழுக்காடுக்குள்ள நீங்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றது நல்லது அப்படின்றது நான் ஞாபகப்படுத்தினேன். நீங்க வந்து ரொம்ப இந்த கணவரோட விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். அவர் வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இருக்கிறார் அப்படின்னா அதுக்குரிய விஷயங்களை நீங்க இப்ப இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு ரிலீவர் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை, அதுக்கப்புறம் உங்களோட வேலை சார்ந்த விஷயங்களை நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல நீங்க தொடரலாம் அப்படின்றது நான் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நீங்க அதுக்குரிய ஃபைட் விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. பிள்ளைங்க இல்லை அப்படின்னா நீங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?